வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு நிராகரித்தது குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விரிவான கடிதம் எழுதி தனது ஏமாற்றத்தையும் வேதனையையும் தெரிவித்துள்ளார். திட்டங்களை நிராகரிப்பதற்கான காரணங்களை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்தின் எதிர்கொண்ட அவர் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பிரதமரை வலியுறுத்தினார். வின் ஆட்சேபனைகளை நிவர்த்தி செய்ய விரிவான நியாயங்களை தயாரிக்க சிறப்பு முயற்சிகள் துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறினார். பிரதமரின் தலையீட்டை கோரிய அவர் இந்த விஷயத்தை நேரில் முன்வைக்க தனது குழுவுடன் டெல்லிக்குச் செல்ல தயாராக இருப்பதாகவும் கூறினார். அவரது கூற்றுப்படி இந்த நிராகரிப்பு இரு நகரங்களிலும் வசிப்பவர்களிடையே பரவலான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற மாநிலங்களில் இதேபோன்ற ஒப்புதல்கள் வழங்கப்பட்ட போதிலும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக அவர்கள் கருதுகின்றனர். வின் காரணத்திற்கு பதிலளித்த ஸ்டாலின் 2017 மெட்ரோ ரயில் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்கள் தொகை அளவுகோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் பயன்படுத்தப்படுவதாக வாதிட்டார். 2011ஆம் ஆண்டிலேயே கோவை உள்ளூர் திட்டமிடல் பகுதி 2 மில்லியன் மக்கள் தொகையை தாண்டிவிட்டதாகவும் மதுரை இப்போது அதை மீறிவிட்டதாகவும் நம்பப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆக்ரா, இந்தூர் மற்றும் பாட்னா போன்ற பல இரண்டாம் நிலை நகரங்கள் அதே அளவுகோலை பூர்த்தி செய்யாவிட்டாலும் மெட்ரோ திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளன என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். சென்னையுடன் பயணிகளின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்ப்பது குறித்த கவலைகளை எழுப்பிய ஸ்டாலின் அத்தகைய ஒப்பீடுகள் நியாயமற்றவை என்று கூறினார். ஏனெனில் பயணிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு நகரத்தின் தனித்துவமான பயண முறைகளை பொறுத்தது. கோயம்புத்தூருக்கு மாஸ் ரேபிட் டிரான்சி சிஸ்டங்களை பரிந்துரைத்த விரிவான ரைட்ஸ் போக்குவரத்து ஆய்வுகளை அவர் எடுத்துக்காட்டினார். மேலும் மதுரையின் விரிவான மொபிலிட்டி திட்டமும் ரயில் அடிப்படையிலான அமைப்புக்கான திறனை அங்கீகரித்ததை நினைவு கூர்ந்தார். குறிப்பாக பெரும்பாலான வழித்தடங்களுக்கு உயர்த்தப்பட்ட பாதைகள் தேவைப்படும் என்பதால் விரிவான திட்ட அறிக்கைகள் போக்குவரத்து கணிப்புகளை சுயாதீனமாக மறுமதிப்பீடு செய்து இரு நகரங்களிலும் மெட்ரோ வழித்தடங்களின் தேவையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன என்று ஸ்டாலின் மேலும் கூறினார். கோயம்புத்தூரின் சில பகுதிகளில் வரையறுக்கப்பட்ட பாதை உரிமை தொடர்பான பிரச்சினைகள் குறித்து இந்தியா முழுவதும் உள்ள மெட்ரோ திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துதல் ஒரு பொதுவான தேவை என்பதை அவர் வலியுறுத்தினார். மேலும் திட்டத்தின் முன்னேற்றத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் மாநில அரசு நிலம் தொடர்பான சவால்களை நிர்வகிக்கும் என்று உறுதியளித்தார். இந்த மெட்ரோ திட்டங்கள் மே 24 மற்றும் ஜூலை 26, 2025 அன்று நடந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டதாகவும் நிராகரிப்பு குறிப்பாக ஏமாற்றமளிப்பதாகவும் பிரதமருக்கு நினைவூட்டினார். அதிக தனியார் வாகன உரிமையை கொண்ட நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக தமிழகத்தின் நிலையை எடுத்துக்காட்டிய ஸ்டாலின் முக்கிய நகரங்களில் அதிக திறன் கொண்ட பொதுப் போக்குவரத்து அமைப்புகளுக்கான அவசர தேவையை வலியுறுத்தினார். மாநிலத்தின் தொழில்துறை மற்றும் கலாச்சார மையங்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற பிரதமரின் தனிப்பட்ட தலையீட்டை கோரி அவர் முடித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.